ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விர்சாஸ் கிச்சன். தினமும் ஒரே மாதிரியான உணவு பிள்ளைகளுக்கு கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா கொடுப்போம். அதுக்காக நான் இன்றைக்கு தேங்காய் பயன்படுத்தி பன் ஒன்று செய்திருக்கிறேன். கோகனட் பன் சொல்லலாம். இந்த கோகனட் பன் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட் எடுக்கணும். கட்டாயம் பேக்கிங் இதுகளுக்கு ஈஸ்ட் தேவை. ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு 2 தேக்கரண்டி சுகர் சேர்க்கிறேன். 2 தேக்கரண்டி சுகர் சேர்த்துட்டு ஒரு இளம் சூட்டு நீர் கொஞ்சம் விட்டு இவ்வளவு ஒரு 1/4 கப் அப்படி எடுத்து போட்டு விட்டோம்டா அந்த ஈஸ்ட்டு அதில் கரைச்சி போட்டு விட்டுடணும். பாருங்க, நல்ல கொதி தண்ணி விட்டீங்கண்டா ஈஸ்ட் இறந்துடும். அதால ஒரு 50 செல்சியஸ் கிட்டத்தட்ட அப்படியான தண்ணி எடுத்து போட்டு விடுவோம். விட்டுட்டு பார்க்க அது ஈஸ்ட் என்ன செய்யும், அதில் ஆக்டிவாகி நுரைக்க துவங்கும். அதை அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அதை அங்கால வைப்போம். இப்போ இதுக்கு நல்ல இளம் தேங்காய் பன் காஞ்ச தேங்காய் நாங்கள் எடுத்தோம்னா, நல்லா காஞ்ச தேங்காய் எடுத்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. இந்த தேங்காய் இனிப்பு சுவையோட நல்லா இருக்கும். அதால இளம் தேங்காய் பாதி எடுத்திருக்கிறேன். இந்த பாதியை திருவி எடுக்க போறேன். திருவி எடுத்துட்டேன். பாருங்க, பூ கொஞ்சம் நீளமா வந்திருக்கு. இளந்தேங்காய் இப்படித்தான் வரும். அதால நான் இதை ஒருக்கா மிக்சியில போட்டு அரைச்சு எடுக்க போறேன். அரைச்செடுத்து சேர்த்தோம்னா இன்னும் பாலும் வரும், சுவையாகவும் இருக்கும். இப்போ நான் இதுக்கு 2 கப் கோதுமை மாவு, பச்சை கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். 2 கப் கோதுமை மாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்றதை பார்ப்போம். கட்டாயம் முதலாவது போட வேண்டியது உப்பு, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அடுத்தது அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கொள்றேன். அரைச்ச தேங்காய்ப்பூ அப்படியே சேர்த்துட்டு இதுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்க முட்டை தேவையில்லைன்னு நினைச்சா முட்டை போடாம விடலாம். நான் இன்றைக்கு முட்டை சாப்பிட்ற நாள்ன்றதால நான் முட்டையை சேர்த்துக்கொள்றேன். ஒரு முட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. முட்டை, தேங்காய்ப்பூ, உப்பு, 2 கப் மா எடுத்திருக்கிறேன். அவ்வளவு இப்ப நான் சேர்த்திருக்கிறேன். இதோட அங்கால வச்சிருக்கிறோம் தானே அந்த ஈஸ்ட், ஆலிவ் ஆயில் சேர்க்கணும். ஆலிவ் ஆயில் தான் சேர்க்கணும் இல்லை. நீங்க என்ன சேர்த்துக்கொள்ளலாம், எண்ணெய் இல்லாட்டிக்கு மாஜரின்னு சேர்த்துக்கொள்ளலாம். பட்டர் உங்கள்ட்ட இதுக்கு மாதிரி இருந்தால் 2 தேக்கரண்டி பட்டர் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட இந்த ஈஸ்ட் கலவையும் சேர்த்துக்கொள்ளுங்க. பொங்கி வந்திருக்கு. இதே மாதிரி தான் பானுக்கு ஆக்டிவாக மாவுக்கு ஆக்டிவாக மா அப்படியே பொங்கி என்று வரும். அதால தான் பான் பொங்குறது. அப்படியே குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். காணாட்டிக்கு தண்ணி காணாம இருக்குமா இருந்தா இதுக்கு நீங்க பசுப்பால் சேருங்க, இல்லாட்டி தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்க கோகனட் பன் செய்யறதால நான் இன்றைக்கு தேங்காய் பால் தான் சேர்க்க போறேன். ஏன்னா இதுக்கு தேங்காயோட சுவை கூடினா தான் நல்லா இருக்கும். அதால இன்றைக்கு நான் சேர்க்க போறது கோகனட் தேங்காய் பால். அங்கால எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பால். இதோட நாங்க சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் தண்ணி காணாத மாதிரியா இருக்கு, அதுக்காக சேர்த்துக்கொள்வோம். தண்ணியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு பானுக்கு குழைக்கிற தன்மைக்கு வரும் மட்டும் நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அதை ஒருக்கா செய்து கொள்ளுங்க. நீங்க இப்ப வீடியோ பாக்குறீங்க, கீழே பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் இருக்கும். அதை நீங்க ஒருக்கா டச் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட விருப்பத்தை தெரிவிச்சு கொள்ளுங்க. பாருங்க, நான் குழைச்சி எடுத்திருக்கிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் வச்சு குழைச்சி எடுத்திருக்கிறேன். இதை ஆயில் பூசின ஒரு பவுல்ல வச்சு போட்டு, பவுல்ல சுத்தி வர எண்ணெய் பூசி இருக்கிறேன். அந்த எண்ணெய் பூசின பவுல்ல வச்சு போட்டு மூடி விடுவோம். நீங்க கிச்சன் டவலோ அல்லது வேறு ஏதாவது மூடிகளாலேயோ மூடலாம். நான் பொலித்தினால மூடி இருக்கிறேன். இப்படியே மூடிட்டு நீங்க கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் விட்டீங்கன்னா இங்க பாருங்க இப்படி பொங்கி வந்துட்டுது. நான் வச்ச மா அப்படியே டபுள் ஆகுது. அப்ப டபுள் ஆகின பிறகு இப்படி அமர்த்தேக்க எனக்கு நல்ல ஆசையா இருக்கு. நான் மாவை கூட விரும்புறது பான் செய்யறதுல விரும்புறது என்னத்துக்கு, இப்படி அமர்த்துறதுக்காக. பான் செய்யக்கியோ பான் பிரெட் செய்யக்கியோ. அப்ப திருப்பி ஒருக்கா நாங்க குழைச்செடுப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட போட்டு நல்லா குழைச்சு கொள்ளுவோம். அப்பதான் நல்லா சொப்டா வரும். சொப்டா வந்தா தான் மா நல்லா பொங்கும். மா நல்லா பொங்கினா தான் பானோ பனிஸோ நல்லா ஊதி என்று வரும். இப்ப நான் இவ்வளவு செய்ய போறது
இல்ல. நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு செய்து காட்டுறேன். இன்றைக்கு அவன் பயன்படுத்தல நேரடியாகவே அடுப்புல வச்சுதான் செய்ய போறேன். எல்லாரும் சொல்றாங்க கனவே நீங்க அவன்ல செய்யறீங்க எங்களால செய்ய இல்லாம இருக்குன்னு சொல்றதால நான் அவன் பயன்படுத்தல சின்ன சின்ன போல்ஸா எடுத்திருக்கிறேன். இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை விட சின்னனா எடுத்திருக்கிறேன்மா. இவ்வளவு சின்னனா எடுத்து போட்டு சின்ன சின்ன உருளைகளா நான் செய்து வச்சிருக்கிறேன் ரவுண்டா. இப்ப நான் இதுல எண்ணெய் பூசிட்டு அதுக்குள்ள வைக்க போறேன். குண்டு குண்டு தோசை சுடுற சட்டிக்குள்ள அப்படியே நான் வைக்க போறேன். கூடுதலா ஸ்ரீலங்காவில இதை குண்டு தோசைக்குத்தான் பயன்படுத்துவேன். இப்ப இதுல 7 இடைவெளி இருக்கிறதால நான் 7 செய்திருக்கிறேன். இங்க கன நேரம் போகுமா கணக்கு இருக்க மாதிரி தான் கணக்கு செய்வேங்க. நான் இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சேன். நான் அப்படியே வைக்க பாருங்க அப்படியே பொங்கி மேல எழும்பி வந்திருக்கு. நான் வச்ச போல்ஸ் வந்து சின்ன இப்ப அதுன்ற ஒரு மாற்றம் வந்து பெருசா வந்திருக்கு. இதுக்குள்ள சைட்டால கொஞ்சம் எண்ணெய் விட்டேன். நான் எண்ணெய் விட்டு போட்டு இப்ப நான் நேரடியா கொண்டே அடுப்புல வைக்க போறேன். அடுப்புல வச்சுட்டு மூடி விடுவேன். ஒரு 5 நிமிஷத்தால ஒரு கத்திரந்து பார்ப்போம். 5 நிமிஷம் கூட தேவையில்லை. ஒரு 3 நேரடியாவே நான் வச்சிருக்கிறதால ஒரு 3 நிமிஷத்தாலே திறந்து பார்க்க பாருங்க பொங்கி வந்துட்டு. இப்ப நான் என்ன செய்ய போறேன் கீழ்ப்பக்கம் கூட வெந்திருக்கிறதால சைட் ஒருக்கா மாத்தி போட்டு போட போறேன். நீங்க இதை விட பெருசாவே வச்சிருக்கலாம். இதை விட பெருசா வச்சிருந்துட்டு வெப்பத்தை குறைச்சு கொடுத்தோடனே நல்ல ஸ்லோவில் வச்ச உடனே என்ன செய்திருக்கும் நல்லா பொங்கி வந்திருக்கும். இதை விட கொஞ்சம் பெரிய போர்ட்ஸ் எடுத்துருந்தீங்களா இருந்தா பாருங்க நான் திருப்பி போட்டிருக்கிறேன். இப்ப வெந்துட்டு 2 பக்கம் வெந்துட்டு நான் எடுத்துக்கொள்ள போறேன். கொஞ்சம் நேரவே இல்லை. காலையில நேரத்துக்கு எழும்பி இருக்கா குழைச்சு வச்சுட்டமா இருந்தா மாவை செய்து கொடுக்கலாம். அல்லது ஈவினிங்ல இதை டீக்கு பயன்படுத்தலாம். நான் சுகர் சேர்க்க இல்லை கணக்குன்றதால இது என்ன நாங்க கறியோடையே சாப்பிட்டு கொள்ளலாம். சம்பலோட சாப்பிடலாம் அல்லது சோஸோட சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதோட நீங்க சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்க தேங்காய் பூ தேங்காய் பால் விட்டதால தேங்காய் வாசத்தோட நல்ல ஒரு சுவையான பன் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் விட்டு செய்யுங்க. விதவிதமான எங்கட உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.